அன்புள்ள தோழர்களே, இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள ராணா அய்யூப் அவர்களுடைய குஜராத் கோப்புகள் நூலின் மொழிபெயர்ப்பை முதல் பிரதியை தோழர் டி.கே. ரங்கராஜன் அவர்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும், இதன் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணா அய்யூப் அவர்கள், நான் அந்த புத்தகம் எனக்கு நேற்று தான் கிடைத்தது. முழுமையாக அதை நான் படிக்கவில்லை. அதில் சில அத்தியாயங்களை படித்த பொழுது அதில் பல ரொம்ப இம்ப்ரெசிவான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மிக ஆணித்தரமாக அவர்கள் பதிவிட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த மொழிபெயர்ப்பும் ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்டான மொழிபெயர்ப்பாகவும் இருந்தது. இன்றைக்கு ராணா அய்யூப் அவர்கள் மிக துணிவாக அந்த கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு இருக்கின்ற அந்த காரணத்தினால் பல்வேறு விதமான ஆபத்துக்களை அவர்கள் வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருப்பதையும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். ஒரு நிலையாக ஒரு இருப்பிடத்தில் கூட அவரால் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த புத்தகத்தினுடைய முழு தாக்கம் தேசிய அளவிலே மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்றால், இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மாட்டார்கள், சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டியிருக்கும். கடந்த தேர்தலிலே ஒரு விபத்தை போன்று ஆட்சி அதிகாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு சென்று விட்டது என்றால், இந்த தகவல்கள் முழுமையாக மக்களிடத்திலே சென்று அடையவில்லை. இந்த தகவல்கள் முழுமையாக ஓரளவுக்கு மக்களிடத்தில் சென்று அடைந்தது என்னுடைய தாக்கம் கடந்த தேர்தல்களில் பீகாரிலும் டெல்லியிலும் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த தகவல்கள் மக்கள் நம்பினார்கள். இவர்கள் ராணா அய்யூப் போன்றவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த தகவல்கள் சராசரி மனிதர்களுக்கெல்லாம் சென்றது. இவர்கள் ஊடகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு இந்த பாசிச சக்திகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் அதை மாற்றுவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கூட வரலாறு காணாத தோல்வியை டெல்லியிலும் பீகாரிலும் மக்கள் அவர்களுக்கு கொடுத்ததை இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆகவே முழுமையான தகவல்கள் இந்திய நாடு எங்கிலும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு தாக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றது. இவை முழுமையாக சென்றடையும் என்றால் இந்த பாசிச சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. வலைதளங்களில் ஒரு ஜோக் என்ற நான் அடிக்கடி சில மாதங்களுக்கு முன்பு வெளிவந்ததை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். குல்பர்க் சொசைட்டியினுடைய அந்த தீர்ப்பு வெளியானவுடன் அதில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை, 20 பேருக்கு 7 ஆண்டுகள் தண்டனை, ஒருவருக்கு 5 ஆண்டு பிரதமர் பதவி என்று ஒரு ஜோக் அதில் இந்த குல்பர்க் சொசைட்டியில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தண்டனை அது என்று அந்த வலைதளத்தில் அந்த ஒரு ஜோக்காக அடிக்கடி வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறையான அந்த தண்டனை அது எப்பொழுது கொடுக்கப்படும் என்பது, இந்த மக்களிடத்தில் இத்தகைய செய்திகள் எல்லாம் முழுமையாக சென்று அடையும் பொழுது இது இயற்கையாகவே இது அமைந்துவிடும். இந்த பாசிசம் என்றால் என்ன? இந்த பாசிசத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இவர்களுடைய கடந்த கால திட்டங்கள், இன்றைக்கு இவர்களுடைய செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள், நோக்கங்கள் அனைத்தையும் நாம் அறிந்துவிடலாம். பாசிஸ்ட் என்பது பிசஸ் என்ற அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்ற இத்தாலியன் வார்த்தையில் இருந்து உருவானதுதான் இந்த பாசிசம். அந்த பாசிசத்தினுடைய கொள்கைகளாக, அதனுடைய கூறுகளாக அவர்கள் பலவிதமான கூறுகளை, பாராமீட்டர்ஸ், அது ஒரு ஏற்கப்பட்ட ஒரு கூறுகளாகவே இந்த கடந்த காலத்தில் இந்த பாசிஸ்டுகள் அதை அமல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறவர்களும் அதே கூறுகளை, இந்த ஈயடிச்சான் காப்பி என்று சொல்வார்கள், அது அப்படியே அவர்கள் கொடியையும் காப்பி அடித்தார்கள், அவர்கள் செய்யும் இந்த சல்யூட் முறையும் காப்பி அடித்தார்கள்.
அவர்கள் அங்கே என்னென்ன கூறியிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு மேக்கோமேன், ஒரு ரொம்ப பலமான ஆள், ஒரு பெரிய மாவீரர் என்று ஒரு கோழையை, ஒரு பலவீனமான ஆளை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் பாசிஸ்டுகள். அதையும் இன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். மிக நலிந்த மக்களை அவர்களை அடக்கி ஆண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய அவர்களை நசுக்கி இவர்களுடைய அந்த மாவீரத்தனத்தை காண்பிப்பார்கள். வரலாற்றை திருப்புவாதம் செய்வார்கள். பிள்ளைகளுக்கு அதுக்கு ஒழுங்கான கல்வி இல்லை. இந்த திருப்புவாத இந்த சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியை கொடுப்பார்கள். கோயபல்ஸ் போன்றவர்களை உருவாக்கி ஒரு திரும்ப திரும்ப பொய்யையே உண்மையாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இந்த அனைத்து கூறுகளையும் முழுமையாக இந்த நாட்டிலே இன்றைக்கு பிஜேபி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முசோலினி ஆட்சி அதிகாரத்தை பெற்றார், ஹிட்லரும் ஆட்சி அதிகாரத்தை பெற்றார். ஜப்பானில் கூட ஒரு விதமான பாசிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததாக வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றது மட்டும் வித்தியாசம் இருக்கிறான். சில பேர் 10-12 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இத்தகைய ஒரு தீய வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். முசோலினியும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். ஜப்பானிலும் இந்த சில ஆண்டுகள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இறுதியில் இந்த பாசிஸ்டுகள் அழிந்து விடுவார்கள். ஒரு முசோலினியுடைய முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவருடைய அந்த நாட்டு மக்களை யார் அவரை ஆதரித்தார்களோ அதே மக்களே அந்த தீமையை உணர்ந்து அவரை கொன்று அவருடைய இறந்த உடலை தலைகீழாக தொங்கவிட்டு இத்தாலிய மாநகரத்தினுடைய வீதிகளில் இழுத்துச் சென்றதை நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு முடிவை மக்கள் உண்மையான சரித்திரத்தை, உண்மையான விளைவுகளை அறிந்த பொழுது இந்த பாசிஸ்டுகளுக்கு அவர்கள் கொடுத்ததைத்தான் நாம் சரித்திரத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இந்திய பாசிஸ்டுகளை பார்த்தால் எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாகத்தான் இருக்கின்றது. இவர்களுடைய எதிர்காலம் இவ்வாறு இருந்துவிடக் கூடாது. காரணம், அவர்களும் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டியும் இருக்கின்றது. இந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய அறக்கட்டளை காயிதே-மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையினுடைய 40 ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடுவதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, அரசியலில் நேர்மைக்கான காயிதே-மில்லத் விருது என்ற ஒரு விருதை அனௌன்ஸ் செய்யலாம் அன்று கூறிய பொழுது நிறைய பேர் அது மாதிரி ஆட்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க என்று எல்லாம் கூறினார்கள். இல்லை, நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை தேடி பிடித்து அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை என்று சமுதாயத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த சொல்லை மாற்ற வேண்டும். அவர்களை மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அந்த விருதை நாங்கள் அன்றைக்கு அனௌன்ஸ் செய்தோம். அதற்காக ஒரு வல்லுநர் குழுவையே அமைத்தோம். பேராசிரியர் வசந்தி தேவி, அப்புறம் மூசாராதா எஸ்ஐடி, பழைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, எஸ்ஐடி அறக்கட்டளையினுடைய தலைவர். இது 2வது வருடம் என்னுடைய நண்பர் தோழர் ஞானி அவர்கள் கூட அந்த கமிட்டியிலே இருந்தார்கள். ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் மார்க்ஸ் அந்தோனிசாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த கமிட்டியிலே இருந்து அந்த தேர்வுக்குழு தேர்ந்தெடுத்தார்கள். முதல் வருடம் கிட்டத்தட்ட 3 முறை அந்த அமர்வுகள், 3வது முறைத்தான் அதை தேர்வே செய்ய முடிந்தது. அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்த அந்த 10 பேர்களிலே 7 பேர் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்ததையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய தோழர் ஆர்.கே. நல்லக்கண்ணு அவர்களுக்கும், இதே குஜராத்திற்காக போராடி வரும் தீஸ்தா சீத்தல்வாட் அவர்களுக்கும் நாங்கள் இந்த முதல் விருதை பகிர்ந்தளித்தோம். 2வது ஆண்டு தோழர் சங்கரையா அவர்களுக்கும் சையத் ஷஹாபுதீன் அவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் பகிர்ந்தளித்தோம். ஆனால் அந்த பட்டியலில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இடதுசாரி அமைப்புகளை அதனுடைய தலைவர்களே இருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களிலும் அந்த விருதுகளை நாம் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சரித்திரத்தை, அவர்கள் அரசியலிலும் இத்தகையவர்கள் இருந்து வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதை மக்களுக்கு, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு அதை உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த விருதுகளை நாங்கள் அறிவித்தோம். இன்றைக்கு சிறப்பாக இந்த விழாவிலே ராணா அய்யூப் அவர்களுடைய புத்தகத்தை நாம் வெளியிட்டு இருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் உள்ள செய்திகள் இன்றைக்கு ஜாதி, மதம், எல்லாம், இனம் அனைத்தையும் கடந்து இன்றைக்கு மக்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டும். குஜராத்தில் முஸ்லிம்கள்
பாதிக்கப்பட்டு இருக்க முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த கலவரமாக 2002 அது நடத்தப்பட்டது என்றால் இது மற்ற சமூகங்களுக்கு எதிரானது அல்ல என்று நினைக்க வேண்டாம் என்று முக்கியமான பொறுப்புள்ள தலைவர்கள் எல்லாம் கூறினார்கள். அவர்களுடைய நோக்கம் இந்த முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எந்தெந்த இனங்கள் அதற்காக அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளுடைய அவர்களுடைய ஆட்சி அந்த ஏகாதிபத்திய நாடுகளில் நடைபெறுகின்ற மாதிரி அவர்களுடைய முழுமையான கண்ட்ரோலுக்குள் இந்த பாசிஸ்ட் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய முதல் தாக்கம் தான் அந்த குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த படுகொலைகள். இன்றைக்கு அதை தொடர்ந்து வந்ததனுடைய தாக்கத்தை குஜராத்திலே நாம் பார்க்கின்றோம். தலித்துகளுக்கு எதிராக இவர்கள் கட்டவிழ்த்திருக்கின்ற இது படுகொலை, ஏன் அவர்களுடைய முன்னேற்றிய சமுதாயம் என்று கூறியவர்களே இன்றைக்கு எங்களுக்கு பாகுபாடு காட்டுகிறார்கள் என்றெல்லாம் குஜராத்தில் மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் நடந்ததையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே வரக்கூடிய இவர்களுடைய காலங்களில் இவர்கள் அதை எதை நோக்கி இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பதை தோழர் ஞானி அவர்கள் கூறினார்கள். அதாவது ஜனநாயக அமைப்புகள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் இவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இதையெல்லாம் அழித்துவிட்டு ஒரு சென்ட்ரல் பவர், ஒரு சென்ட்ரல் அதிகாரம் ஒன்றை கொண்டு உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த உதாரணத்திற்கு கல்வி துறை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் AICTI இவர்கள் அழித்துவிட வேண்டும், அதற்காக கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGCயையும் அவர்கள் அதை டிசால்வ் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறார்கள். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அத்தகைய அந்த துறைகளை எல்லாம் நிர்வகிக்கும் மத்திய இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஜனநாயக அமைப்புகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியின் கீழ் கொண்டு வர வேண்டும். அந்த அத்தாரிட்டி RSS உடைய கொள்கைகளுக்கு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ற ஒரு கொள்கையை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 280 பக்கங்கள் கொண்ட அந்த பாலிசியை அந்த முன்னாள் செயலர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டதாக கூறுகிறார்கள். இன்றளவு கூட அந்த 280 பக்கங்கள் என்ன என்று தெரியவில்லை. அதனுடைய சுருக்கம் ஒரு 43 பக்கங்கள் மட்டும் வலைதளங்களில் வந்தன. அதை பார்க்கும் பொழுது கூட அந்த சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்றால் அது எந்த இலக்குகளை, அதாவது எந்த கட்டங்களை எல்லாம் நாம் தாண்டி இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோமோ, குலக்கல்வி, அந்த குலக்கல்வி, இந்த சிறார்களுடைய தொழில் போன்ற அனைத்தையும் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலே இவர்கள் கொண்டு வந்து அதை கொண்டு வருவதற்காகவே அது கிட்டத்தட்ட நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் அதை நல்லிஃபை பண்ணி அவற்றை எல்லாம் அழித்துவிட்டு தான் இதை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் அடிப்படையாக கொண்டு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதனுடைய இலக்கே அந்த பாசிஸ்டுகளுடைய அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல முயற்சியை எடுத்து இன்றைக்கு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற பாரதி புத்தகாலயத்தாருக்கும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தோழர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராணா அய்யூப் அவர்களுக்கு இந்த நாட்டில் உள்ள மக்கள், காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை வாழக்கூடிய மக்களுடைய பேராதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு உறுதி செய்து விடைபெறுகின்றேன். நன்றி.